யோசிச்சு பாருங்க, ஸ்மார்ட் போன் கிடையாது, எந்த ஆப்பும் இல்ல, ஏன் இன்டர்நெட் வசதி கூட இல்ல. ஆனாலும் இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய டெலிவரி ஆப்களை விட ரொம்ப துல்லியமா 130 வருஷமா ஒரு பிசினஸ் நடந்துட்டு இருக்கு. மும்பையோட இந்த சீக்ரெட் ஃபார்முலாவை வச்சு நம்ம தமிழ்நாட்டுல ஒரு புது பிசினஸ் புரட்சியை உருவாக்க முடியும்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? வாங்க, அந்த மதிய நேர அற்புதத்தோட முழு ப்ளூ பிரிண்ட்டையும் நம்ம ஒன்னா சேர்ந்து பார்க்கலாம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது பிசினஸ் ரகசியங்கள். உண்மையில இந்த கேள்விதான் என்னையும் ரொம்ப ஆச்சரியப்பட வச்சுது. டெக்னாலஜி இல்லாம ஒண்ணுமே நடக்காதுன்னு நம்ம நினைக்கிற இந்த காலத்துல இது எப்படிங்க சாத்தியம்? இதுக்கு பின்னாடி அப்படி என்னதான் மந்திரம் இருக்கு? வாங்க நாம சேர்ந்து அதை கண்டுபிடிக்கலாம். இந்த நம்பரை மட்டும் பாருங்க, 2 லட்சம். ஆமாங்க, கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும் மும்பை டப்பாவாலாக்கள் ஒரே நாள்ல டெலிவரி செஞ்ச சாப்பாட்டு டப்பாக்களோட எண்ணிக்கை இது. சும்மா கற்பனை பண்ணி பாருங்க, ஒரு நாளைக்கு 2 லட்சம் டெலிவரி, அதுவும் எந்த ஒரு ஆப் உதவியும் இல்லாம. ஆனா இது ஏதோ மும்பைல நடக்கிற ஒரு ஆச்சரியமான கதை மட்டும் இல்ல. இந்த அசாதாரணமான பிசினஸ் மாடலை எப்படி நம்ம சென்னை, கோவை மாதிரியான நகரங்கள்ல உங்களுடைய அடுத்த வெற்றிகரமான தொழிலா மாத்த முடியும்னு தான் நம்ம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். சரி, அப்போ இன்னைக்கு நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்? முதல்ல மும்பையோட அந்த மதிய நேர அற்புதம், அப்புறம் டப்பாவாலாக்களோட அந்த சீக்ரெட் ப்ளூ பிரிண்ட். இதுல தமிழ்நாட்டுக்கு என்ன வாய்ப்பு இருக்கு, உங்களுக்கான ஒரு முழுமையான டப்பா பிசினஸ் பிளான், 5 ஸ்டெப்ல எப்படி தொழில் தொடங்குறது, கடைசியா ஒரு சின்ன சுருக்கம். வாங்க ஒவ்வொன்னா பார்க்கலாம். முதல்ல இந்த மதிய நேர அற்புதத்தோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு பாப்போம். 130 வருஷமா எப்படி ஒரு சாதாரண சேவை ஒரு பெரிய நகரத்தோட நம்பிக்கையா மாறுச்சு. வாங்க அவங்களோட பயணத்தை கொஞ்சம் திரும்பி பார்க்கலாம். பாருங்க, 1890ல ஒரே ஒரு பார்சி பேங்கருக்காக ஆரம்பிச்ச ஒரு சின்ன சேவை. ஆனா அதுக்கப்புறம் பல புயல், மழை, கலவரம்னு எத்தனையோ பிரச்சனைகளை தாண்டியும் இன்னிக்கும் அசாராம நிக்குது. இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ்ல இருந்து ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல் வரைக்கும் எல்லாரையுமே ஆச்சரியப்பட வச்சிருக்காங்க. ஹார்வர்ட் என்ன சொல்றாங்கன்னா, எங்களோட துல்லியம் 6 சிக்மா குவாலிட்டியாம். அப்படின்னா 10 லட்சம் டெலிவரி பண்ணா அதுல வெறும் 3 தவறுதான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கான். இந்த ஒரு நம்பகத்தன்மை தான் அவங்களோட மிகப்பெரிய பலம். அவங்களோட தாரக மந்திரமே இதுதான், தவறு ஒரு பயங்கரம், அதாவது எரர் இஸ் ஹாரர். இந்த ஒரு வரி போதும் அவங்களோட அந்த 99.99% துல்லியத்துக்கு பின்னாடி இருக்கிற ஒட்டுமொத்த அர்ப்பணிப்பையும் இதை விளக்கிடும். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு டப்பாவும் வெறும் சாப்பாடு கிடையாது, அது ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. சரி, அப்போ அந்த அசாத்தியமான துல்லியத்துக்கு பின்னாடி இருக்கிற அந்த சீக்ரெட் ப்ளூ பிரிண்ட் என்ன? எந்த டெக்னாலஜியும் இல்லாம எப்படி அவங்களால இவ்வளவு கச்சிதமா இயங்க முடியுது? வாங்க அவங்களோட சிஸ்டத்தை நாம இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பா பிரிச்சு பார்க்கலாம். ஒரு டப்பாவோட ஒரு நாள் பயணத்தை மட்டும் கற்பனை பண்ணி பாருங்க. காலையில 9 மணிக்கு உங்க வீட்ல இருந்து டப்பாவை எடுக்கிறாங்க, 10 மணிக்கு லோக்கல் ஸ்டேஷன்ல அதை பிரிக்கிறாங்க, 11 மணிக்கு லோக்கல் ட்ரெயின்ல அது பயணம் செய்து கரெக்டா மதியம் 12:30 மணிக்கு உங்க ஆபீஸ் டேபிள்ல சூடான சாப்பாடு இருக்கு. திரும்ப மதியம் 2 மணிக்கு காலி டப்பாவை எடுத்துக்கிட்டு அது வீட்டுக்கு தன்னோட பயணத்தை தொடங்குது. பாக்குறதுக்கு ரொம்ப சிம்பிளா தெரியுது இல்ல? ஆனா இதே விஷயத்த லட்சக்கணக்கான டப்பாக்களுக்கு தினமும் செய்யறதுல தான் அவங்களோட சிஸ்டத்தோட அழகே இருக்கு. அவங்களோட இந்த மாபெரும் வெற்றியோட ரகசியமே இந்த 3 விஷயத்துல தான் அடங்கியிருக்கு. 1, டப்பாவோட மூடியில இருக்கிற அந்த சிம்பிளான கலர் கோடிங். 2, மும்பையோட உயிர் நாடியான லோக்கல் ட்ரெயின் நெட்வொர்க். 3, ரொம்ப முக்கியமானது, இதுல வேலை செய்யற ஒவ்வொருத்தரும் ஒரு பார்ட்னர், வெறும் ஊழியர் கிடையாது. இந்த 3ம் ஒன்னு சேரும்போதுதான் அந்த மேஜிக் நடக்குது. இது மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான பிசினஸ் ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, இது மும்பை கதை, அங்க இது சாத்தியம். ஆனா நம்ம தமிழ்நாட்டுக்கு இது எந்த அளவுக்கு செட் ஆகும்? முக்கியமா நம்ம சென்னை, கோவை மாதிரி வேகமா வளர்ந்து வர நகரங்கள்ல இது ஏன் ஒரு மிகப்பெரிய தொழில் வாய்ப்பா இருக்க போதுன்னு இப்போ நாம ஆழமா பார்க்கலாம். இந்த ஒப்பீட்ட ஒரு நிமிஷம் பாருங்க. ஒரு பக்கம் முதல் நாள்ல இருந்தே லாபத்துல ஓடுற டப்பாவாலா மாடல், இன்னொரு பக்கம் கோடிக்கணக்கில் பணத்தை முதலீடா வாங்கி விக்கிற ஒவ்வொரு ஆர்டருக்கும் நஷ்டத்துல இயங்கிட்டு இருக்கிற பல நவீன ஃபுட் டெலிவரி ஆப்கள். இந்த அடிப்படை வித்தியாசம் தான் நாம இங்க கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான புள்ளி. சரி, ஐடியா எல்லாம் சூப்பரா இருக்கு, ஆனா எல்லாத்த விட முக்கியம் காசு விஷயம் இல்லையா? இந்த பிசினஸ்ல உண்மையில எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? வாங்க ஒரு சின்ன டீம் ஆரம்பிச்சா அவங்களோட வரவு செலவு கணக்கு எப்படி இருக்கும்னு நாமளே போட்டு பார்க்கலாம். இப்ப நாம பார்க்க போறது ஏதோ கோடிக்கணக்கில் பொருள்ற கணக்கு கிடையாது. ரொம்ப ரொம்ப யதார்த்தமா ஒரு 5 பேர் கொண்ட ஒரு சின்ன டீம் இந்த தொழிலை ஆரம்பிச்சா மாசம் மாசம் எவ்வளவு சம்பாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு எளிமையான கணக்கு தான் இது. இந்த கணக்க கொஞ்சம் நல்லா பாருங்க. ஒரு டீம்ல 5 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். ஒவ்வொருத்தரும் தினமும் 25 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் சர்வீஸ் பண்றீங்க. மாசத்துக்கு ஒரு கஸ்டமர் கிட்ட இருந்து 1500 ரூபாய் வாங்குறீங்க. அப்ப மொத்த வருமானம் 1,87,500 ரூபாய். இதுல ட்ரெயின் பாஸ், சைக்கிள் மெயின்டெனன்ஸ், சின்ன சின்ன விளம்பரம்னு எல்லா செலவும் ஒரு 15,000 ரூபாய் போனாலும் மாசத்துக்கு உங்களுக்கு நிக்கிற லாபம் 1,72,500 ரூபாய். அதாவது டீம்ல இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் மாசம் 34,500 ரூபாய் சம்பளம். ரொம்ப குறைஞ்ச முதலீட்டுல இது ஒரு அருமையான தொடக்கம் இல்லையா? என்ன இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நாமே இந்த தொழில் ஆரம்பிச்சா என்னன்னு தோணுதா? கவலையே படாதீங்க, இதோ உங்களுக்காக ஒரு சிம்பிளான 5 ஸ்டெப் கைட். முதல்ல உங்கள மாதிரி ஆர்வமா இருக்கிற ஒரு 2-3 பேரை சேர்த்து ஒரு டீம் உருவாக்குங்க.
2வது, ஒரு குடியிருப்பு பகுதி, ஒரு ஆபீஸ் ஏரியான்னு உங்க ரூட்டை முடிவு பண்ணுங்க. 3வது, ஒரு நியாயமான மாச விலைய வச்சு அங்க இருக்கிற அபார்ட்மெண்ட்ஸ், ஆபீஸ்கள்ல நோட்டீஸ் கொடுங்க. 4வது, முதல் 10 கஸ்டமர்ஸ் பிடிக்கிறதுல மட்டும் கவனம் செலுத்துங்க. அவங்களோட நம்பிக்கையை சம்பாதிச்சிட்டா போதும். 5வது, சொன்ன நேரத்துக்கு சரியா டெலிவரி பண்ணுங்க. உங்க நற்பெயர் தான் உங்க மூலதனம். பாத்தீங்களா, இது ஒன்னும் ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. சரியான திட்டமிடல் இருந்தா யார் வேணாலும் அடுத்த வாரமே கூட இதை ஆரம்பிக்க முடியும். சரி, நாம இப்போ இவ்ளோ நேரம் பார்த்த விஷயங்களை எல்லாம் தொகுத்து இந்த பவர்ஃபுல்லான பிசினஸ் மாடலோட முக்கியமான அம்சங்களை மட்டும் கடைசியா ஒரு தடவை பார்த்துடலாம். இதுதான் நீங்க எடுக்க வேண்டிய முதல் படியா கூட இருக்கலாம். குறைஞ்ச முதலீடு, சைக்கிளும் ட்ரெயின் பாஸும் போதும். எளிமையான செயல்முறை, டெக்னாலஜி இல்ல, ஒழுக்கம் தான் முக்கியம். நிச்சயமான லாபம், பணத்தை வீணாக்காத ஒரு நிலையான மாடல், சமூகத்துக்கு ஒரு நல்ல சேவை, வீட்டு சாப்பாட்டை கொண்டு போய் சேர்க்கறீங்க. வளரக்கூடிய வாய்ப்பு, ஒரு ஏரியாவுல ஆரம்பிச்சு உங்க நெட்வொர்க்கை வளர்த்துக்கிட்டே போகலாம். இந்த 5 விஷயங்களும் இது ஏன் ஒரு அருமையான தொழில் வாய்ப்புன்னு நமக்கு ரொம்ப தெளிவா சொல்லுது. சொல்லுங்க, ஒரு தொழில் தொடங்குறதுக்கு இதை விட வேற என்ன வேணும்? தமிழ்நாட்டோட அடுத்த பெரிய லாஜிஸ்டிக்ஸ் நெட்வொர்க் ஒரு சில மதிய உணவு டப்பாக்கள்ல இருந்து கூட ஆரம்பிக்கலாம். ஒரு சின்ன தீப்பொறி தான் ஒரு பெரிய நெருப்புக்கு ஆரம்பம். அந்த மாற்றத்தை உருவாக்குற முதல் தீப்பொறியா இருக்க நீங்க தயாரா? இந்த பிசினஸ் ப்ளூ பிரிண்ட் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது யோசனையை கொடுத்திருக்கும்னு நான் நம்புறேன். இது மாதிரி இன்னும் பல தொழில் ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்க நம்ம பிசினஸ் ரகசியங்கள் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த அலசல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் இது உபயோகமா இருக்கும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு அற்புதமான பிசினஸ் ரகசியத்தோட உங்களை வந்து சந்திக்கிறேன்.